ஆசாசையா வளர்த்த தென்னை மரத்தை பூச்சி தாக்கிடுச்சுன்னு வெட்ட போறீங்களா? கொஞ்சம் பொறுங்க. நம்ம திருச்செங்கோடு பகுதியில் காண்டாமிருக வண்டு வெள்ளை தொல்லையால தென்னை விவசாயமே அழியிற நிலைமைக்கு வந்துருச்சு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடந்துச்சு. ரசாயனமே இல்லாம சாணம், கோமியம், பாக்டீரியா வச்சு ஒரு இயற்கை மருந்தை தயார் பண்ணியிருக்காங்க. ஈரோட்டை சேர்ந்த தனியார் நிறுவனம் அதை எப்படி வேலை செய்யுதுன்னு கொல்லப்பட்டி விவசாயி நடேசன் தோட்டத்துல டெமோ காமிச்சாங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம எம்எல்ஏ ஈஸ்வரன், தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளும் நேர்ல வந்து இது உண்மையிலேயே இந்த மருந்து வேலை செய்தா விவசாயிகளுக்கு கை கொடுக்குமா, வேற என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு அக்கறையா கேட்டறிஞ்சாங்க. ஆராய்ச்சியாளர் தேவராஜன் என்ன சொல்றாருன்னா, வேப்பெண்ணெய் பாக்டீரியா கலந்த இந்த கலவையை மாசத்துக்கு ஒரு தடவை வேர்ல ஊத்தினாலே போதும், பூச்சிகள் கிட்ட வராது, மண்ணும் கெடாதுன்னு சொல்றாரு. ரசாயன மருந்து அடிச்சு அழுத்து போன நம்ம ஊர் விவசாயிகள் ஏதாவது ஒரு மருந்து நம்ம மரத்தை காப்பாத்தாதாங்கிற ஏக்கத்தோட இதை ஆர்வமா பார்த்துட்டு போனாங்க. இந்த இயற்கை விவசாய முறையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. விவசாய செய்திகளுக்கு நம்ம விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது ஒட்டணும். ஆக்சுவலாக மற்ற ஆவியாச்சுன்னா போயிடும். இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தாக்கிக்கணும். அது பாக்டீரியா அப்படியே டெவலப் ஆயிடுச்சுன்னா அதை